எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரோமோ 3 வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கிங்கான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. அதாவது ஜெஃப்ரியோடைய ரோஸ்ட்டு, அருணுடைய ரோஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சிக்கன் 65 சில்லி சிக்கன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட்டு ப்ரோமோ 3ல் அது வந்து லீடாகவே இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் அருணை என்ன செஞ்சார், எந்த எந்த ஒரு விஷயத்தில் அவரை போட்டு ரோஸ்ட் எடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து சனிக்கிழமை நிகழ்வுகள் நான் சேகரிச்சுட்டு இருக்கேன். ஸோ சேகரித்த பிறகு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். பட் இந்த ப்ரொமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பறிக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல். என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, அடுத்த வாரம் நாமினேஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி உள்ளே வருவான் அப்படின்ற அப்டேட்டு தான். ஸோ விடுதலை 2 ப்ரமோஷன்ஸ்க்காக இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே வந்து புரிஞ்சிருச்சு. அதாவது எப்பயுமே வந்து கொடுத்து அப்படியே விட்டுருக்கலாம், கங்க்ராச்சுலேஷன் சொல்லி. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விஜய் சேதுபதி கொடுப்பார்ல, அந்த பாஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்க முடியுது. அந்த பாஸ் யார் டிசர்வ்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கிட்டேருந்து டிஸ்கஷன் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் மஞ்சரி அண்ட் தீபக், கடைசியாக வந்து மஞ்சரி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் போகும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அது பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டேயும் கேள்வி கேட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த சீசன். அதாவது முழுக்க முழுக்க இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி ப்ரொமோலையும் வந்து இது நடந்தது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதை இன்ச்சாக அதுவும் ஸோ முதல் ஜாக்லின் இன்ச்சு சொல்கிறாங்க, அடுத்து வந்து மஞ்சரின்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சௌந்தர்யான்னு சொல்கிறாங்க, விஜய் விஷால் சொல்கிறாரு, இந்த மாதிரி தீபக்குன்றாங்க, ஒருத்தர் மஞ்சரின்றான், அதுக்கடுத்து அருண் கேட்கும்போது ஜெஃப்ரின்றான். என்னடா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னடா பண்ணீங்க, ஜெஃப்ரி நீ பண்ணியா உழைப்பு போட்டியான்னு கேட்டதுக்கு இல்லை சார், யார் நல்லா பண்ணான்னா மஞ்சரி தீபக்குன்றான் அவனே. ஸோ அப்படி இருக்கும்போது நீ எதுக்குடா வாங்கினேன், உன்னை வச்சு அரசியல் பண்ணுவாங்கடா, சரியா, நீ வந்து அரசியல் ஆயிராத அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நல்ல உடை உடுத்த உடை அப்படின்னு சொல்லி நம்ம ரஞ்சித் சொன்னார்ல, இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கீழேருந்து வந்தவன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அதுக்குள்ளே விழுந்துடாத அப்படின்ற பாயிண்ட்டு தான். அதாவது தண்ணியை தெளிய வச்சுருக்காரு. ஆடை வந்து தலையை கொடுத்த ஆடை வந்து தண்ணி தெளித்து நீ எந்திரிடா எந்திரி வேலையை பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ ஜெஃப்ரி அதுக்கு புரியுமாங்கிறது தெரியல, அவன் அந்த அரசியல் எப்படி பார்த்தான் அப்படிங்கிறது தெரியல. அரசியல் நார்மல் மேட்ரு அதுதான். இங்கே எல்லாத்துக்கும் துணி போடுறோம், ஜெஃப்ரி துணி இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கட்டுற கதை தான். அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாத்துக்கும் திறமை இருந்தால் அவன் எப்படினாலும் போவான். குடிசில் இருக்கிறவனும் கோபுரத்துக்கு போவான், கோபுரத்துக்கு இருக்கும் குடிசில் வருவான். அதனால் அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அருமையாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுலேயும் இங்கே இருந்து உன்னை ஸ்ட்ராங்கர்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ ரொம்ப வீக்காக போயிட்டே இருப்ப, இந்த மாதிரி கொடுத்து அதையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, சரியா, நீ ஸ்ட்ராங்காக ஆகவே முடியாது, உன்னை வீக்காக தான் ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி அழகாக வந்து சொன்னாங்க. சரியா, இப்போ எல்லாத்தையும் கேட்டு சொன்னார்ல விஜய் சேதுபதி, அதே மாதிரி எல்லாத்தையும் கேட்டு ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயே ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யாருன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், மஞ்சரி தீபக். ஸோ அதிக வாக்குகள் யாருக்கு வருதோ, மஞ்சரியாக இருந்தாலும் சரி தீபக்காக இருந்தாலும் சரி, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எடுத்து கொடுக்கணும். திருப்பியும் அந்த விடுதலை பாஸ் எடுத்து ஜெஃப்ரி கையால் அந்த விடுதலை டூன் போட்டிருக்கோம், அந்த பாஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஆர் தீபக் கையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எபிசோட் நிறைவடையும். அதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருக்குமான்ட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியல, அப்டேட் வந்து இல்லை. பட் அது வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜாக உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட் பார்த்தவங்க ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குன்னாங்க. ஸோ மேபி அதுதான் இந்த சர்ப்ரைஸ் பேக்கேஜா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ தீபக்குக்கா இல்லை மஞ்சரிக்கா அப்படிங்கிறது எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பார்க்குறப்ப எனக்கு வந்து கேட்டிங்கன்னா யார் கரெக்டாக பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தீபக் மஞ்சரி ரெண்டு பேருமே ஒரு சமநிலையில் தான் இருக்காங்க. ஸோ யாருக்கு கிடைத்தாலும் எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான். ஆக மொத்தம் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் பாஸ் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை, அதற்கான டிஸ்கஷன் நடந்தது உண்மை. ஸோ ஜெஃப்ரி இனிமேல் கேர்ஃபுல்லாக இருப்பா. ஆனால் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நம்ம ஜாக்லினுக்கு பயங்கர சந்தோஷம், சௌந்தர்யா கூட அந்தளவுக்கு சந்தோஷம் இல்லை. டேய் மோனே மாட்டினியாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் ஜெஃப்ரி ஜாக்லின் கண்டிப்பாக மோதல் வந்து இன்னும் ஒரு 3 வாரங்கள் பிச்சு தள்ளுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் என்ன டாஸ்க்குன்னு தெரில, மேபி செலிபிரிட்டி டாஸ்க்காக தான் இருக்கும். டான்ஸு கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஆடிட்டு அடுத்து ஃப்ரீஸு அடுத்து அப்படியே போயிடும். ஸோ இனிமேல் பிக் பாஸில் அந்தளவுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் டு ஃபினாலே ஃப்ரீஸ் முடிஞ்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸு பெட்டி, அதுக்கடுத்த வாரம் முடிஞ்சு ஃபினாலே, அவ்வளோதான் நினைக்கிறேன். டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சாலே உங்களுக்கு அடுத்து ஒரு வாரம் வந்து பெட்டி, அப்புறம் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் இருக்கும். அடுத்து வந்து கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்து சும்மா பேசிட்டு அப்படியே போயிடும். ஸோ ஓகே, பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.